ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல 19 வயசு பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு 3 பேர் குடிபோதையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கார் கண்ணாடியை உடச்சி அந்த பையனை அருவாளால் தாக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை ப்ரூட்டலி கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இதை பண்ண 3 குற்றவாளிகளுமே சுட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த 3 குற்றவாளிகள் மீதுமே ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்களை பெயில் கொடுத்து வெளியே சுற்ற விட்டுருக்காங்க. அப்படி பெயில் கொடுத்து வெளியே சுற்ற விடுற குற்றவாளிகளை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய தப்புகள் பண்ணியிருக்கானுங்க, அவனுக்கு மேலே வழக்குகள் இருக்குது. மறுபடியும் வெளியே வந்து இன்னொரு தப்பு பண்ணுறது அவனுக்கு என்ன புதுசாங்கிறேன். அப்போ அவனை நீங்கள் தானே மானிட்டர் பண்ணிருக்கணும், இல்லை பெயிலே கொடுத்துருக்கூடாது. தென் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ ஸ்டில் இந்த நிமிஷம் வரையும் அந்த பொண்ணு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எவ்வளோ வந்து வலி அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சமாவது உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நியூஸோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப வந்துட்டு கேவலமாக இருக்குது. அந்த பையனோட அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த விக்டிமை நோக்கி கேள்வி எழுப்புறதுல தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கே தவிர 3 பேர் இப்படி வந்து அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வரலையா? அவங்கள கேள்வி கேட்கணும்னு தோணலையா? விக்டிமை நோக்கி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இப்படி கேள்வி கேட்குறவன்லாம் நாளைக்கு நீ தனியாக யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறத பார்க்குற, அப்போ உன் மனசில் வந்துட்டு அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தோணுமா? கேள்வி கேட்குறவன்லாம் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவன் தான்டா. ஒரு பொண்ணும் பையனும் தனியாக மீட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லையா? இல்லை ஒரு பொண்ணு தனியாக வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்தால், இல்லை பொண்ணுங்க அப்படி தனியாக வெளியே போனால் ஏன் அப்படி தனியாக போனீங்க, இல்லை ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்க, இல்லை யார் அந்த தனியாக அந்த இடத்துல இருக்க சொன்னது, இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் நீங்கள் அவங்கள நோக்கி விக்டிமை நோக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, அப்படி ஒரு அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா, அப்படி ஒரு பொண்ணு என் கண்ணு முன்னாடி தனியாக இருந்தால் நான் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுவேன், ரேப் பண்ணுவேன்னு நீங்களே சொல்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு நடந்துக்க கற்றுக்கங்கடா. மண்டேல வந்துட்டு மூளைக்கு பதிலாக பிஏ வச்சிருக்கிற மாதிரி விக்டிமை நோக்கி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பொண்ணுக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா அவங்களுக்கு இன்னுமே மென்டல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? இப்படி கேள்வி கேட்குறவங்களாம் மனநோயாளிகளடா நீங்களாம்.